நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷன் அதாங்க உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபோட்டோஸ். நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ஃபோட்டோஸை எல்லாரும் பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜை கொடுத்துருந்தாங்க. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் கூகுள் ஃபோட்டோஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம், பாதுகாப்பான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தாங்க. பட் திடீர்னு கூகுள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க, நாங்கள் அந்த அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜை ரிமூவ் பண்ணுறோம், எங்களால் அதை தொடர முடியாது, அதனால் எங்களுக்கு அதிகப்படியான செலவுகளை உண்டாக்குது அப்படிங்கிற மாதிரி பெரிய கதையே க்ரியேட் பண்ணாங்க. பட் அதை முடிச்சும் காட்டினாங்க, அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 15 ஜிபிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இருந்தாலும் அந்த கூகுள் ஃபோட்டோஸை விட மனசு வரல. அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஆட்டோமேட்டிக்கலி ஃபோட்டோ வீடியோவை எப்படி கூகுள் ஃபோட்டோஸில் செட் பண்ணுறது அப்படிங்கிற விவரங்களை தான் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் கூகுள் ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ நான் கூகுள் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பாட்டமில் பாருங்கள், ஃபோட்டோஸ், சர்ச், ஷேரிங், லைப்ரரி, அதை நீங்கள் டேப் பண்ணி போங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது பர்டிகுலர் ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ மட்டும் தனியாக ஆட்டோமேட்டிக்கலி ஆட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி நீங்கள் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் ஆல்பம்னு இருக்கும், அதில் நியூ ஆல்பம் இருக்குதுன்னா அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இதுக்கு ஒரு டைட்டில் வச்சுக்கோங்க. அது உங்கள் பேராக இருக்கலாம், இல்லை எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் என்ன ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான டைட்டிலாக வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய ஃபோட்டோ நான் ஆட் பண்ண போகிறேன் இந்த வீடியோக்காக. ஸோ என் பேரை நான் மென்ஷன் பண்ணிட்டு கீழே ரைட் மார்க் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணிக்கங்க. டேப் பண்ணிவிட்டு சரிங்களா, செலக்ட் பீப்புள்ஸ் அண்ட் பெட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் போயிட்டு டேப் பண்ணுங்கள். பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃபேஸஸ் இருக்கும், எல்லாமே வெரைட்டியான ஃபேஸஸ் இருக்கும். ஸோ அதில் என்னுடைய ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண ரைட் மார்க் வந்துருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு வந்துருச்சு. அதை நான் டேப் பண்ணுறேன். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபேஸஸை நீங்கள் ஆட் பண்ணலாம் ஒரு ஆல்பத்தில். ஒரு ஆல்பத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா எத்தனை நபருடைய ஃபோட்டோவை அந்த ஆல்பத்தில் ஆட்டோமேட்டிக்கலி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் லோடிங் ஃபோட்டோஸ். பார்த்தீங்களா, ஒரே ஆளோட ஃபோட்டோ எவ்வளோ இருக்கோ கூகுள் ஃபோட்டோஸில் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். லோட் ஆகும்போது நிறைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா மேலே பாருங்கள், சேஞ்ச் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம், டேட் சேஞ்ச் ஆகிறது பார்க்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் பாருங்கள், ஆட் ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்கள். கூகுள் ஃபோட்டோஸில் நான் எவ்வளவு ஃபோட்டோ பேக்கப்பாக வச்சுக்கணும் அவ்வளோ ஃபோட்டோவையும் தேடி பிடிச்சி இந்த ஆல்பத்தில் ஆட் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள், அவ்வளோ ஃபோட்டோ ஆட் ஆகிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. சரி, இந்த ஆல்பத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஆடும் பண்ணிட்டீங்க. இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இந்த ஆல்பத்தை நான் டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணால் இந்த ஃபோட்டோலாம் போயிடுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். டாப் ரைட்டில் 3 டாட், இதில் பாருங்கள் டெலிட் ஆல்பம்னு இருக்கும், அதை நம்ம டேப் பண்ணுவோம். இப்போ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, டெலிட்டிங் அன் ஆல்பம் இஸ் பெர்மனெண்ட்டாக இந்த ஆல்பத்தை நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. பட் இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் வில் பி ரிமைன் இன் கூகுள் ஃபோட்டோஸ். இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவும் கூகுள் ஃபோட்டோஸில் பத்திரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அப்போ டெலிட் பண்ணிக்கலாம், இல்லைனா கீப் ஆல்பம், டெலிட் கொடுத்துருவோம், அவ்வளோதான், போயிடுச்சு. சிம்பிள். அதாவது உங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் எதெல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை ஒரு குறிப்பிட்ட செலக்டிவாக அந்த ஃபோட்டோவை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆல்பமாக க்ரியேட் பண்ணி வைக்கலாம். நீங்கள் தேடி பிடிச்சி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. ஸோ இந்த ஃபெசிலிட்டியை கூகுள் ஃபோட்டோஸில் கொடுக்குறாங்க, பயன்படுத்தி பாருங்கள். பிரிச்சிடலாம், அதாவது ஃபோட்டோவே பிரிச்சிடலாம். உங்கள் ஃபோட்டோ தனியாக, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோட்டோ தனியாக, எல்லாத்தையும் பிரித்து ஆல்பமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி தான் இப்போ நான் காமிச்சது. ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.